ஹலோ எவ்ரிவன். ஸோ நாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னாக்கா பெட்டி கேஷ் ஆர் கேஷ் ஜேர்னல்ன்ற கான்செப்ட் வந்து பார்ப்போம். ஸோ பெட்டி கேஷ் ஆர் கேஷ் ஜேர்னல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸில் நடக்கிற கேஷ் டிரான்சாக்ஷன்ஸை டெய்லி பேசிஸில் நம்ம வந்து போஸ்டிங் செய்யறதுக்காக இந்த பெட்டி கேஷ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பெட்டி கேஷ்க்கான பேசிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் தென் ஹவு டு போஸ்ட் த டாக்குமெண்ட்ன்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ லெட் மீ கோ டு த எஸ்ஏபி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பெட்டி கேஷ்க்கான ஜென்ரலான ஒரு பேசிக் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐல் கோ டு எஸ்பிஆர்ஓ எஸ்ஏபி ரெஃபரன்ஸ் ஐஎம்ஜி அண்ட் தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் தென் பேங்க் அக்கௌண்டிங் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் கேஷ் ஜெர்னல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிக்வைர்டு கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இதில் தான் நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கோம். ஸோ அண்டர் கேஷ் ஜெர்னல்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா we will set up the cash journal. ஸோ இந்த கேஷ் ஜெர்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா I'll execute it. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்கான கான்ஃபிகரேஷன் வந்து இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கம்பெனி கோடும் அண்ட் தென் கேஷ் ஜெர்னலும் நான் வந்து இதில் அசைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வாட் ஐ வில் டூ பிஃபோர் மேக்கிங் எனி சேஞ்சஸ் இயர், நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜிஎல் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஜிஎல் எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் ஜெர்னல் வந்து இந்த இடத்துல அசைன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கேஷ் ஜெர்னலுக்கான ஜிஎல் அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். I'll go to FS00. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் நியூ என்ட்ரி செலக்ட் பண்ணிக்கிறேன். கேஷ் ஜெர்னல் ஸோ நியூ என்ட்ரி அண்ட் தென் ஐ வில் செலக்ட் கேஷ் அக்கௌண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் அக்கௌண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்டி கேஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஏபி S/4HANAல இந்த ஆப்ஷன் இருக்குது. ஈவன் வித்தவுட் செலக்டிங் திஸ் பெட்டி கேஷ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்காம கூட நீங்கள் வந்து டைரெக்டாக கிரியேட் பண்ண முடியும். பட் இது வந்து அசைன் பண்ணுறது மூலியமாக தான் நமக்கு வந்து மேப்பிங்ன்றது நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ லெட் மீ கிரியேட் திஸ் ஜிஎல் அக்கௌண்ட். ஸோ பெட்டி கேஷ் control data and then create bank interest C001 and post automatically என்ற இந்த செக் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஜிஎல் அக்கௌண்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிரியேட் பண்ண ஜிஎல் அக்கௌண்ட் வந்து நம்மளுடைய கான்ஃபிகரேஷன் ஏதாச்சும் இருக்கோ அதில் வந்து நம்ம அசைன் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா I'll copy the existing one. ஏதாச்சும் ஸ்டாண்டர்ட் ஒன் இருக்கோ இதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி கோட் ஐ வில் சேஞ்ச் த கம்பெனி கோட் as VA45. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் நம்பர் சிஜே நம்பர்னு சொல்லிருக்கு. யூ கேன் கிவ் எனி நம்பர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய கம்பெனி கோடு ஏதாச்சும் வேல்யூ கொடுத்துருக்கணும். சிமிலர் வேல்யூ கொடுத்துட்டு நான் இப்போ கிரியேட் பண்ண இந்த ஜிஎல் அக்கௌண்ட் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் டைப்ஸ் இதெல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஜிஎல் போஸ்டிங்காக, கேஜெட் டிஜெட் எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் போஸ்டிங் அண்ட் வெண்டார் போஸ்டிங்காக இந்த டாக்குமெண்ட் டைப்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதெல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் ஏதாச்சும் டாக்குமெண்ட் டைப் இருக்கோ இதையே வச்சு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ வில் சேவ் இட் நவ். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ வில் கோ பேக் ஒன் ஸ்டெப். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின்டைன் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ்ன்னு சொல்லிருக்கு. ஸோ இன் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் ஜர்னலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வி வில் போஸ்ட் த டிரான்சாக்ஷன்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு த கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எது போல் இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பேங்க்குக்கு டிபாசிட் செய்தாலும் ஆர்எல்ஸ் பேங்க்லேருந்து நம்ம மணி வித்ட்ரா பண்ணாலும் அந்த கேஷ் ஜெர்னல்ஸ் அந்த கேஷ்க்கான என்ட்ரிஸ் வந்து நம்ம வந்து நம்மளுடைய எஸ்ஐபிலேருந்து
போஸ்டிங்ன்றது செய்ய வேண்டியிருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கஸ்டமர் கிட்ட நம்ம ரிசீவ் பண்ணாலும் ஆர் நம்மளுடைய வெண்டருக்கு நம்ம பே பண்ணாலும் அந்த ஒரு கேஷ் ஜெனரலும் நம்ம வந்து இந்த பெட்டி கேஷில் வந்து போஸ்டிங்ன்றது செய்வோம். ஸோ அதுக்கான டிரான்சாக்ஷன் தான் இந்த இடத்துல நம்ம வந்து மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ ஐ வில் எக்ஸிக்யூட் இட் நவ். மெயின்டைன் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ வில் செலக்ட் நியூ என்ட்ரி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ வில் கிவ் மை கம்பெனி கோட் PA45. Business transaction type. இந்த business transaction typeல வந்து பார்த்தீங்கன்னாக்கா I will select all the entries. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா we have multiple transaction types. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா receipt from bank. Receipt from bank in the sense நாம எப்பயாச்சும் நம்ம வந்து பேங்க்லேருந்து கேஷை வித்ட்ரா பண்ணுறோமோ அப்போ இந்த டிரான்சாக்ஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற டிரான்சாக்ஷனும் இருக்குது. இந்த எல்லா டிரான்சாக்ஷனும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் I will select all the transactions. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பென்சஸ், கஸ்டமர் போஸ்டிங். ஆனால் கஸ்டமர் கிட்ட இருந்து நாம் எப்பயாச்சும் டிரான்சாக்ஷன் செய்வோமோ அப்போ போஸ்டிங் பண்ணுறதுக்காக. அதே போல் வெண்டர் போஸ்டிங்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கம்பெனி கோடு கொடுத்துக்கலாம் ஃபார் ஈச் டிரான்சாக்ஷன் டைப்ஸ். VA45. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வாட் வி ஹேவ் டு டூ இஸ் தட் பிஸ்னஸ் இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து கொடுக்க வேண்டியிருக்கோம். லெட் மீ செலக்ட் த டெக்ஸ்ட். பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் C வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் ரிசிப்ட். இதுக்காக கேஷ் ரிசிப்டுக்காக கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் பேங்க். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த B இண்டிகேட்ஸ் தட் பேமெண்ட் டு பேங்க். ஸோ நம்ம எப்பயாச்சும் கேஷ் வந்து நம்மளுடைய பேங்க்ல டிபாசிட் பண்ணுறோமோ அதுக்கான டிரான்சாக்ஷன் இது. ஸோ கேஷ் டிபாசிட்டட் இன்டு பேங்க், கேஷ் பெய்ட் இன்டு பேங்க். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெவென்யூ. ஸோ நாம் எப்பயாச்சும் கேஷ் வந்து நமக்கு ரிசீவ் பண்ணிக்குவோமோ அப்போ வந்து அதுக்கான டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் டைப். பேட்டி கேஷ் ரெவென்யூன்ற இந்த ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் டைப் எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ்க்கான நம்ம வந்து கேஷ் பே பண்ணதுக்கான பெட்டி கேஷ் எக்ஸ்பென்சஸ்ன்றது செலக்ட் பண்ணிக்கிற டெக்ஸ்ட். இது எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஓன் டெக்ஸ்ட் தான் நீங்கள் வந்து கொடுத்துக்க வேண்டியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் யூ கேன் கிவ் எனி வேல்யூ தட் யூ ரிக்வயர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கஸ்டமருக்கான டிரான்சாக்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வெண்டருக்கான டிரான்சாக்ஷன். ஸோ கஸ்டமர்ஸ்க்கான டிரான்சாக்ஷனுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கஸ்டமர் சேல்ஸ் அன்னிட்டு இருக்கு பெட்டி கேஷ் சேல்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெண்டார் கிட்ட இருந்து நம்ம எப்பயாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுவோமோ அப்போ நம்ம பே பண்ண அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் டைப் இது K பெட்டி கேஷ் பர்ச்சேசஸ் அண்ட் தென் என்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் GL ஆர் செலக்ட் GL சேஞ்ச் அக்கௌண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து GL அக்கௌண்ட் வந்து அசைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஐ வில் கிரியேட் ஒன் GL அண்ட் தென் ஐ வில் அசைன் இட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு நம்மளுடைய ரிசீவ்ட் கேஷ் ஃப்ரம் பேங்க்ன்ற GL அக்கௌண்ட் வந்து நான் இன்னும் கிரியேட் பண்ணல. ஸோ ஒன்ஸ் நான் கிரியேட் பண்ண உடனே இதில் வந்து அசைன் பண்ணுறேன். I'll go to FS00 again. So new entry and then enter balance sheet, assets, cash received from petty cash. Receipt from bank என்ற இந்த டெக்ஸ்ட் கொடுத்துக்கினேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா I'll choose all the other required fields. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா I'll give this field as like this and then I will select post automatically. ஸோ இந்த GL அக்கௌண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட்
ஏதாச்சும் இருக்கோ அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் டைப்க்கு வந்து அசைன் பண்ணுறேன். என்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது கேஷ் பெய்ட் இன்டு பேங்க். ஸோ இந்த ஜிஎல் அக்கௌண்ட்டையும் நாம் வந்து கிரியேட் பண்ணுவோம். கேஷ் பெய்ட் இன்டு பேங்க். ஷோ கேஷ் டெபாசிட்ன்ற இந்த டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன், சேவ் கொடுத்துக்கிறேன். Enter. And then I'll copy this GL account number and then I'll paste it. Enter. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்டி கேஷ் ரெவென்யூ. ஸோ நமக்கு எப்பயாச்சும் ரெவென்யூ வருமோ அதுக்கு அந்த டிரான்சாக்ஷன் எந்த ஒரு ஜிஎலுக்கு வந்து போஸ்டிங் ஆகணுன்றதை இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஐ வில் கிரியேட் ஒன் ரெவென்யூ அக்கௌண்ட், பெட்டி கேஷ் ரெவென்யூ அக்கௌண்ட். I'll go to new entry and then revenue. And then enter. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெவென்யூ அக்கௌண்ட்டுக்கான டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பெட்டி கேஷ் ரெவென்யூன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். இந்த இடத்துல கண்ட்ரோல் டேட்டாவில் sort key and then field status variant and then select post automatically and then save it. இந்த GL account வந்து business transaction type revenueக்கு வந்து assign பண்ணுவோம். And then enter. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பென்சஸ்க்கானது. ஸோ எக்ஸ்பென்ஸ் GL அக்கௌண்ட்டும் நாம் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பென்சஸ் and then new entry. Enter and then type description. Non-operating expenses and then expenses account group வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா petty cash expenses செலக்ட் பண்ணிக்கிறேன் டெக்ஸ்ட். You can give any text if you want. And then control data, sort key 001 and then create bank interest G001 and then post automatically and then save it. Okay. இந்த GL அக்கௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அசைன் பண்ணிப்போம். Enter. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிக்வைர்டு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் வந்து நாம் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கஸ்டமர் அண்ட் வெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட் ரிக்வைர்ட் டு அசைன் எனி ஜிஎல் அக்கௌண்ட். ஏதாச்சும் இந்த ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்ஸ்ன்றதை நாம் வந்து செலக்ட் பண்ணியிருப்போமோ இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் கஸ்டமர் அண்ட் வெண்டர். எப்பயாச்சும் கஸ்டமர் வருவாங்களோ கஸ்டமர் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து போஸ்டிங் பண்ணுவோமோ அப்போ வந்து ரெவென்யூ ஜிஎல் அக்கௌண்ட்டும் வெண்டார் வந்து போஸ்டிங் வெண்டார் ரிலேட்டட் டாக்குமெண்ட் வந்து போஸ்டிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பென்ஸ் ஜிஎல் அக்கௌண்ட்டும் சிஸ்டம் பை ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இந்த ஒரு ஜிஎல் அக்கௌண்ட்டுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து போஸ்டிங்ன்றதை செய்ய முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் கான்ஃபிகரேஷன் வாட் வி ரிக்வைர் டு போஸ்ட் எனி கைண்ட் ஆஃப் ஜர்னல் என்ட்ரி ரிலேட்டட் டு பெட்டி கேஷ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டூ ஸ்டெப்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ஒரு ஜிஎல் அக்கௌண்ட்டும் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்பர் ரேஞ்ச் வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த நம்பர் ரேஞ்ச் வந்து மறுபடியும் நம்ம வந்து பார்ப்போம். நம்பர் ரேஞ்ச் எப்பயாச்சும் நமக்கு எரர் மெசேஜ்ன்றது வருமோ அப்போ வந்து நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஷ் என்ட்ரி ஆர் பெட்டி கேஷ்க்கான ஜர்னல் என்ட்ரி எது போல் போஸ்டிங் பண்ண முடியுன்றதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பெட்டி கேஷ்க்கான ஜர்னல் என்ட்ரி போஸ்டிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா FBCJ என்ற டிரான்சாக்ஷன் கோட் யூஸ் பண்ணி நம்ம வந்து டாக்குமெண்ட் வந்து போஸ்டிங் பண்ண முடியும். ஸோ ஐ வில் கோ டு FBCJ. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கம்பெனி கூட சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஜஸ்ட் வி ஹாவ் டு செலக்ட் திஸ் சேஞ்ச் கேஷ் ஜர்னல்ன்ற செலக்ட் பண்ணோம்னாக்கா ஸோ தட் வி கேன் கிவ் அவர் கம்பெனி கோட் VA45 அண்ட் தென் கேஷ் ஜர்னல் VA45. இந்த கேஷ் ஜர்னல்ன்றதை இப்போ தான் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன்ன்றதை செய்தோம். ஸோ ஐ வில் ஹிட் என்டர்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வி ஹாவ் டேப்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் பேமெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஷ் ரிசிப்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் பேமெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் வி ஆர் கோயிங் டு மேக் எனி பேமெண்ட் ஆர் எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஃப் யூ வாண்ட் டு மேக் எனி எக்ஸ்பென்சஸ்
or if you want to make any cash to the other party, then you have to select the respective bank business transaction. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா petty cash expenses செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் ஐ கிவ் அமௌண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்தோம்னாக்கா சிஸ்டம் won't accept பிகாஸ் நமக்கு வந்து நம்மளுடைய கேஷ் வந்து பேலன்ஸ் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இஸ் ஜீரோ. ஸோ ஃபார் தட் வி மஸ்ட் அண்ட் ஷுட் ஹாவ் த கேஷ். நம்மளுடைய பெட்டி கேஷில் வந்து கேஷ்ன்றது இருக்கணும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்தவுட் கேஷ் இருக்கும்போது நம்ம வந்து அமௌண்ட் என்டர் பண்ணாக்கா இது போல் நமக்கு எரர் மெசேஜ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் அமௌண்ட் இஸ் லார்ஜர் தென் கேஷ் ஆன் ஹேண்ட்னு சொல்லிருக்கு. பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் எனி பேலன்ஸ் இன் அவர் கேஷ் இன் அவர் ஹேண்ட். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வி ஹாவ் டு book some cash into our petty cash. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் நம்ம பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோமோ வித்ட்ரா ஃப்ரம் கேஷ்ன்ற அந்த ஒரு டிரான்சாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டிங் பண்ணுவோம். ஸோ லெட் மீ கேன்சல் இட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் கேஷ் ரிசிப்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஹாவ் வித்ட்ரான் கேஷ் ஃப்ரம் த பேங்க். அதுக்காக பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஏதாச்சும் வித்ட்ரான் கேஷ் ஃப்ரம் அன்ற பேங்க் அந்த ஒரு cash from bank என்ற business transaction select பண்ணிக்கிட்டு I'll give the amount as 99. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜிஎல் அக்கௌண்ட் வந்து நாம ஏதாச்சும் கான்ஃபிகரேஷன் செய்திருப்போமோ அந்த இடத்துல இருந்து நமக்கு டிரைவ் பண்ணுது. ஸோ இது வந்து நான் சேவ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் ஆஃப் நவ் அந்த இண்டிகேட்டர் ஸ்டேட்டஸ் இஸ் இன் ரெட் இண்டிகேட்டர். ஒன்ஸ் நான் வந்து இதை செலக்ட் பண்ணி சேவ் பண்ண உடனேயே இட் வில் டர்ன்ஸ் இன்டு green indicator. ஸோ அன்டில் தென் இட் வில் பி இன் ரெட் இண்டிகேட்டர் ஒன்லி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேஷ் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது செலக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் we have போஸ்ட் ஆப்ஷன் இருக்குது ஆர் எல் சேவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட்டராக நீ கேன் போஸ்ட் சேவ்ன்றது இந்த போஸ்ட்ன்றது செலக்ட் பண்ணீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த சேவ்ன்றது செலக்ட் பண்ணீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் வில் நாட் போஸ்ட் அன்டில் யூ அன்டில் யூ செலக்ட் த போஸ்ட் ஆப்ஷன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த கேஷ் ரிசீவ்ட்ன்ற இந்த ஒரு லைன் ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு போஸ்ட்ன்றதை ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நம்பர் ரேஞ்ச் வந்து இருக்கு. நம்பர் ரேஞ்ச் எரர் இருக்கு. ஸோ இந்த நம்பர் ரேஞ்ச் வந்து அசைன் பண்ணிடுவோம். ஸோ ஐல் கோ டு FBN1 transaction code. FBN1 enter and then company code is VA45 intervals. நம்பர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா let me go and check. VA45. ஓகே. இது கேஷ் ஜெனரலுக்கான நம்பர்ன்றதுனால I'll go to that cash channel. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்டிங் டாக்குமெண்ட்டுக்காக இட் இஸ் நாட் த கரெக்ட் பாத். Let me close it and I will go to the configuration level. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா define number range intervals for cash general documentsன்றதை இந்த ஒரு நோடு செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய கம்பெனி கோட் இஸ் VA45 அண்ட் தென் என்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 01 இந்த ஒரு நம்பர் ரேஞ்ச் வந்து அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சேவ் இட். ஓகே. நம்பர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வி ஹேவ் சேவ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கேஷ் ஜெனரல் வந்து மறுபடியும் போஸ்டிங் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ லெட் மீ செலக்ட் த லைன் ஐட்டம் அகைன் அண்ட் தென் ஐ வில் போஸ்ட் இட். ஸோ R1 நம்பர் ரேஞ்சும் நமக்கு வந்து மிஸ் ஆகுது. அந்த நம்பர் ரேஞ்சும் நான் வந்து அசைன் பண்ணுறேன். ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு கேஷ் ஜெர்னலில் நான் வந்து அசைன் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஹேவ் டு கோ டு R1ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ரிலேட்டட் டு F5 டாக்குமெண்ட் டைப். ஐ வில் கோ டு FBN1 and company code is VA45 and then இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா R1 நம்பர் ரேஞ்ச் வந்து கொடுத்துக்கிறேன்.
அண்ட் தென் சேவ். ஸோ நம்பர் ரேஞ்ச் வந்து டூ டிஃப்ரெண்ட் வேல வந்து நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா FBN1லையும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கேஷ் ஜெர்னலில் ஏதாச்சும் கான்ஃபிகரேஷன் செய்கிறோமோ இந்த இடத்துல நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். நவ் ஐ வில் ட்ரை டு போஸ்ட் த டாக்குமெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் இந்த லைன் ஐட்டம் செலக்ட் பண்ணினேன். ஐ வில் போஸ்ட் இட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் ஹேஸ் பீன் போஸ்டட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா we have balance in our hand as 9999. இப்போ ஏதாச்சும் டாக்குமெண்ட் வந்து போஸ்ட் ஆகிருக்கோ அந்த டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் we have to select this line item, and then if you select on this follow on documents you can see the document which is posted. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் போஸ்டிங் ஆனது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா I'll go back. ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம ஏதாச்சும் பேமெண்ட் செய்யணும்னு நினைக்கும் போது அந்த ஒரு பேமெண்ட் வந்து நாம் வந்து எக்ஸிக்யூட்ன்றது செய்ய முடியல பிகாஸ் we don't have any cash balance in our hand. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா I will try to post any expenses. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா I will select expenses business transaction petty cash expenses select பண்ணிக்கிறேன், and then I will select any amount and then enter. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா system is allowing us to enter the amount and as well as இந்த GL அக்கௌண்ட்டும் derive பண்ணிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு லைன் ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கிட்டு I will post it. ஓகே, நவ் டாக்குமெண்ட் ஹேஸ் பின் போஸ்டட். இது போல தான் நம்ம வந்து பெட்டி கேஷ் வந்து வெரி சிம்பிளாக வந்து டாக்குமெண்ட் கான்ஃபிகரேஷன் அண்ட் போஸ்டிங்ன்றதை செய்ய முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு see த டாக்குமெண்ட் ஜஸ்ட் இந்த லைன் ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணின உடனே ஃபாலோ ஆன் டாக்குமெண்ட் மேலே நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே இது போல் டாக்குமெண்ட் வந்து போஸ்டிங் ஆனதை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ தீஸ் ஆல் அபவுட் த பெட்டி கேஷ் கான்ஃபிகரேஷன் அண்ட் டாக்குமெண்ட் போஸ்டிங். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கான்செப்ட் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ